மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாட காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உருவி மேலோ தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயணி சீரி எழுந்திடம்மா மலையன் ஊரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றோம் ஆடி இங்கே வந்திடம்மா ஈஸ்வரியே முதல் செல்லியாக விளங்கக்கூடிய இந்த முச்சந்தி கிராமத்தில் எழுதி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் பார்க்கடல் தேவி. அம்மா தாயே, நீங்கள் உழைத்த பிரகாரம் தாய்க்கு தலைமகள் தாய்ச்சங்கரை சுமந்திருக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணியை பலியாக கேட்டீர்கள் அல்லவா? அப்பேற்பட்ட பலி என்னுடைய மகனையே கொடுத்து விட்டேன். அம்மா தாயே, மனம் குளிர்ந்தீர்களா? மனம் குளிர்ந்தீர்களா அம்மா தாயே? அடே பழகா அவனிட்ட கட்டளை காவி ஆலயத்தில் கொடுத்தாய் பத்தியா, அதை உண்டு விட்டு மணமகிழ்ந்து அதை கொண்டு அம்மா தாயே மணமகிழ்ச்சி அடைந்தேன். அம்மா, எனக்கு 2 வரங்கள் வேண்டும். அம்மா, 2 வரங்கள் அம்மா தருவீர்களா? ஏது வரும் மகனே? அம்மா தாயே, எது கேட்டாலும் தடையில்லா தருகின்றேன். இந்த பரந்த பாருலகத்திலே சாகாவரம் வேகாவுடன் போகா செல்வம் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பது எனக்கு நேரக்கூடாது. இது 4 உள்ளடக்கியது ஓர் வரவானது எனக்கு வேண்டும். அம்மா, தடையில்லாமல் தருவீர்களா? இரண்டாவது வரம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு நேரத்தில்
நீங்களோ தெய்வ பிறவி. இந்த மானிட பிறவியாகப்பட்டது செய்யாத தவறு என்ன? தான் பொண்டாட்டி இருக்கும்போது பிற பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதும், கஞ்சா பிடிக்கிறதும், பீடி குடிக்கிறதும், சரக்கு அடிக்கிறதும் அற்ப புத்தி கொண்டவன். அப்படி ஒரு நேரத்தில் போதை வெறியிலோ தகாத செயலிலோ உன்னை வாடி என்று போடி என்று ஏசித்தாலும் ஒரு காலமும் உன்னுடைய கரத்தினால் எனக்கு மரணம் என்பதே நேரக்கூடாது. ஒரு காலமும் நீங்கள் என்னை தொடக்கூடாது. இப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும் அம்மா. வரம் வந்தீர்கள், வரமதை தந்தீர்கள். நான் பேரானந்தம் கொண்டேனம்மா. புறப்பட்டு வாருங்கள். ஆமா, முண்டை விட்டு பின்னே கரடும். தாயே, முன்னே போக விட்டு பின்னே அழைப்பதன் காரணம் என்னன்னு கேட்கிறீர்களா? ஆமா, வந்தீர்கள், வரமதை தந்தீர்கள். ஒரு நேரத்தில் அம்மனாகப்பட்டவள் சென்று விட்டாள் என்றால் நான் அழைத்தால் மீண்டும் வருவீர்களா என்று பரிசோதனை செய்து பார்த்தேன். அப்படியா? ஆகையால் இப்ப போலாம். தாயே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். மகனே, அம்மா அழைத்த காரணம்? தாயே, இந்த அற்ப மானிடர் மனதில் ஒரு சின்னதோர் ஆசை ஒன்று ஏற்பட்டிருக்கிறதா? ஆசை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏது ஆசை? என்ன தெரியுமா? ஏது ஆசை? உங்கள் இடுப்பை சுற்றி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது பார்த்தார்களா? ஆமா, அந்த வேம்பாடு எனக்கு வேண்டும் அம்மா. எதற்காக தெரியுமா? எதற்காக? எங்கள் நாட்டுள்ள மக்களுக்கு எவ்வாறு ஒரு நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு அகப்பட்டு இருந்தால் இந்த வேம்பிற்கு குணப்படுத்தும் மகத்துவமானது இருக்கின்றது. இந்த வேம்பாடை கொடுத்தீர்கள் என்றால் என் மக்களுக்கு நான் கொடுத்து நோயினை போக்குவேன். தாயே, மகனே, கூடமாட வர வேம்பாடு தானே அறிகின்றார். தடையின்றி தந்தேன் பார், பெற்றுக்கொள். இந்த மகன் கேட்டதுக்காக வேம்பாடை வழிசாலை விடுத்தீர்கள், மனமகிழ்ச்சி அடைந்தேன். இப்போது நீங்க புறப்படலாம், புறப்படலாம். அம்மா தாயே, வாருங்கள். ஏது பழக முன்னிறுத்தி பின்னத்தை நோக்கு. தாயே, நீங்கள் சென்ற பிறகு இந்த மாநில வயத்தில் மற்றொரு ஆசை ஒன்று பிறந்திருக்கம்மா. என்ன தெரியுமா? உங்கள் கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்க பார்த்தாயா, அந்த மலர் மாலை இந்த பாலகனுக்கு நீங்கள் அன்பு பரிசாக வாரி வழங்க வேண்டுமா? மலை வள வேண்டுமா? நான் கேட்ட பலி அழுத்தம் கொடுத்தாது. அதற்காக மலைமலை தானே குடிக்கின்றேன் பார். நான் கேட்ட பிரகாரம் ஒரு நரபலி கொடுத்தா இல்லவா? அதற்காக பெற்றுக்கொள். சென்று வரட்டுமா? மலர் மாலை கொடுத்தீர்கள், பேரானவர்கள் வேம்பாடை கொடுத்தீர்கள், மனமால் தந்தி. ஆமா, இப்போது என் மனமான குறிப்பிடத்தை விட்டது. நீங்கள் புறப்பட்டு வரலாம். கோபப்படாதீர்கள். நான் யார்? பராசக்தி. என்னை பாடுகின்றும் போடுகின்றும் அழைப்பது ஏனோ? தாயே, கோபப்படாதீர்கள். ஏதோ ஒரு நேரத்தில் சொன்னேன் அல்லவா, அற்ப புத்தி கொண்ட கம்யூனிட்டி அம்மா தாயே என்று அழைப்பதற்கு பதிலாக அடியே என்று வந்துவிட்டது. என்னை மன்னித்துள்ளோம் அம்மா. தாயே, இந்த மாநிலன் உங்களிடம் போது ஒரு பொருளை கேட்க போகின்றேன். அந்த பொருளை 2 வரம் எடுத்து கொடுத்த போல எனக்கு அன்பு பரிசாக வாரி வழங்க வேண்டுமா? ஏது வரம்? தாயே, உங்கள் கையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றதே அந்த திரிசூலம், இது எனக்கு வேண்டும் அம்மா. பிறக்கும் போதே
பேசிக் கொண்டிருக்கின்றாய். ஆமா. சூலத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? அடே குடிக்க முடியாது. முடியாதா? குடிக்க முடியாது. அடே அண்ணாவா ஏய் கேவலம் சொத்த சூலம் எத்தனை நாள் வச்சு நீ தான் பாமர மக்கள் காட்சி கொடுப்ப. ஏன் நான் கூட கூடாதா? நான் கொடுத்தா பாமர மக்கள் வாங்க மாட்டாங்களா? நாடி கேட்டேன் சூளத்தை கேட்காம கொடுத்த மறுக்கிறியே. என்னுடைய மனைவியை பலி கொடுத்த நல்லவா? ஆமா. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் என் மனைவியை பலி கொடுத்து விட்டேன். அந்த பலி கொடுத்த பிறகு என்ன உரைத்தாய்? உனக்கு நான் அடிமை ஆக வேண்டும் உரைத்தாய் அல்லவா? ஆமா. இப்பொழுது நீ எனக்கு அடிமையாக வேண்டும். நீ எனக்கு அடிமையாக வேண்டிய தட்டு ஏழு அடிமை. அடே நஞ்சர் யாரு? சக்தி ஆல்பா சக்தி பேசிக்கிட்டே பாத்தியா? அடே அடே எங்க ஐடியா? ஏய் வரமதி கொடுத்தாயா மறந்து விட்டாயா? எந்த ஒரு நேரத்திலும் இழுவாக பேசினாலும் உன்னுடைய கரமாகப்பட்டது என் மீது கொடக்கூடாது என்று வரத்திலே பெற்றிருக்கின்றேன். ஆமா. அப்படி இருக்கும்போது எங்கடி வர? நீ யார்? ஒரு நேரத்திலே அற்ப புத்திக்காக காமத்துக்காக கண்டு கொடுத்த செவடியா? அடே இதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆகாது. எனக்கு அடிமையாக வேணும். அடிமையாக முடியாதா? முடியாதுடா. முடியாது. அடி முடியாது முடியாது வினோத பேசுறாய். முடியாது முடியாது வினோத பேசுறாய். ஏடா கூட நீ எங்க கை? எப்பொழுது எனக்கு அடிமையாக முடியாது உரைத்தாயோ இனிமேல் கொண்டு உனக்கு எதுக்கடி ஆலயம், உனக்கு எதுக்கடி ஆராதனை, அதற்கு எது அபிஷேகம்? இனிமேல் கொண்டு இந்த பூலோகத்தினுக்கு ஆலயம் என்பதே இருக்கக்கூடாது. வாழ்நாள் ஆலயம் என்பதை அவளுக்கு இருக்கக்கூடாது என்று உரைத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஓடி வாடி